அதுக்கு பாருங்கள், சொரைக்காய் ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம். இதான் அதுக்கு தேவையான பொருள். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், அப்புறம் இந்த பெருஞ்சீரகம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், அதுதான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அது லாஸ்ட்டு இறக்கும்போது அது போடணும். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் பிரட்டி விட்டு இறக்குனா போதும். அதுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இதுக்கு நடுப்புற ஒரு தக்காளி ரசம் வைக்கிறோம். அந்த தக்காளி ரசத்துக்கு தக்காளி, கொஞ்சம் மின்ட்டு, புளியெலாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு பூண்டு தட்டிட்டு அம்மியில் பூண்டு தட்டி அதையும் அதில் போட்டுக்கிறோங்க. ஒரு சிம்பிளான மெனு இன்றைக்கி, தக்காளி ரசம்.